சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் குபேரா. குபேரா படம் ரிலீஸ் ஆன 8 டேஸ்ல தமிழ்நாடுல மட்டுமே அரௌண்ட் 18 crore கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடாவே 110 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு இந்த குபேரா படம். குபேரா தெலுங்குல பிளாக் பஸ்டர் கலெக்ஷன், ஆனா தமிழ்நாடுல டிசாஸ்டர் கலெக்ஷனை தான் பண்ணிருக்கு. குபேரா தமிழ்நாடுல டிசாஸ்டர் மூவி. அடுத்ததா பிளாக்மெயில். இந்த படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் தான் லீடா நடிச்சிருக்காரு. இந்த பிளாக்மெயில் படத்துல இருந்து நியூ போஸ்டர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளாக்மெயில் படத்தை வர ஆகஸ்ட் 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த போஸ்டர் தான். அடுத்ததா பராசக்தி. சுதா கொங்காரா டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. டான் பிக்சர்ஸ் இஷ்யூனால மறுபடியும் ஜூலை மாசம் இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பராசக்தி படத்தை பொங்கல் 2026க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பொங்கலுக்கு பராசக்தி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா DNA. இந்த படத்துல நம்ம அதர்வா மற்றும் நிமிஷா விஜயன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. DNA படம் நல்லாவே இருக்கும். ஆனா தியேட்ரிக்கல் வைஸா கலெக்ஷன் வைஸா எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. DNA படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ஜூலை 18ஆம் தேதி DNA படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல மல்டிபிள் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.